பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாள் ஆசையான மதராசியா கிராமத்தில் ஒரு ரியாதுல் சாலிஹீன் ஜும்மா பள்ளி வாயிலினுடைய தலைவர் அய்யூப் தலைவர் உட்பட ஏனைய நிர்வாகத்தினர்களுடைய முயற்சியால் மாஷா அல்லாஹ் இன்னும் நிறைய சகோதரர்களுடைய உதவியாலும் இந்த பள்ளி வாயல் கட்டப்பட்டதை யாவரும் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய ரியாதுல் சாலிஹீன் ஜும்மா பள்ளி வாயிலுடைய தலைவர் அய்யூப் தலைவர் அவர்களும் அவர்களுடைய நிர்வாகத்தினர்களும் நட்பணி மன்றத்திடத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். பள்ளி கட்டி முடிந்து விட்டது, எங்களுக்கு ஒரு ஒலிபெருக்கியை தந்து உதவுமாறு வேண்டியிருந்தார்கள். அதற்கமைய உங்களுக்கு தெரியும், நட்பணி மன்றம் எந்நேரமும் எந்த நிமிடத்திலையும் இந்த ஊருக்காக அயராது பாடுபட்டு அயராது சேவை செய்து ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து பார்த்து செவ்வனே திருத்தத்தோடு அழகான முறையிலே வடிவமைத்து கொண்டு வருகின்றதை ஒவ்வொருத்தரும் அறிவீர்கள். அந்த அடிப்படையிலே இது ஒரு திட்டமாக மாஷா அல்லாஹ் நேற்று இரவுதான் கேட்டிருந்தார்கள் ஒரு ஒலிபெருக்கியை வாங்கி தருமாறு. அதற்கமைய இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் கட்டுவன்வில் நட்பணி மன்றத்தினுடைய நிர்வாக தலைவர் எங்களுடைய அசனார் தலைவர் அவர்கள் உட்பட ஏனைய நிர்வாகிகளுடைய முடிவிற்கேற்ப இந்த ஒலிபெருக்கியானது இந்த பள்ளி வாயலுக்கு ரியாதுல் சாலிஹீன் ஜும்மா பள்ளி வாயிலுடைய தலைவர் அய்யூப் தலைவர் அவர்களிடத்திலே ஏனைய நிர்வாகிகள் இருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே ஒப்படைக்கின்றோம். காரணம், அதாவது இந்த மஹல்லாவை, இந்த ஊரை, மதராசியா கிராமத்தை இதை உயிர்ப்பித்து எழுப்ப வேண்டும். பல குடியாட்டங்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அழகான முறையிலே வந்து அமளிபாதத் செய்து இந்த பள்ளியை ஹயாத்தாக்கி இந்த மதராசியா கிராமத்தை ஒரு ஏனைய இடங்களை போன்று இதையும் செழிப்புற செய்ய வேண்டும் என்ற ஒரே திட்டத்திலேதான் ரியாதுல் சாலிஹீன் ஜும்மா பள்ளி வாயிலுடைய நிர்வாகத்தினர்கள் எடுத்த ஒரு முடிவுதான். இந்த பள்ளி வாயலை கட்டினால் நிச்சயமாக மக்கள் இது அதிகமாக குடியேறுவார்கள், அந்த மஹல்லாவும் செல்வ செழிப்பாக மாறும் என்ற ஒரு தூர நோக்கோடு தான் இந்த பள்ளி வாயலை அமைத்திருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா யார் யாரெல்லாம் இந்த பள்ளி வாயலை கொண்டு வருவதற்கு முயற்சித்தார்களோ கஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா பரிபூரணமான சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, நீண்ட நடிக ஆயுளை கொடுத்து, நிம்மதியான சந்தோஷமான நிறைந்த செல்வத்தோடு வாழ வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு கட்டுவன்வில் நட்பணி மன்றமானது மக்களுக்காக எந்நேரமும் சேவை செய்யக்கூடியது. கேட்டவுடன் அடுத்த நிமிடம் என்னத்திற்கு ஏதுக்கு என்று கேட்காமல் எமது ஊருக்கான ஒரு தேவையை அவசரமாக பூர்த்தி செய்வதில் முன்னோடியாக திகழ்கின்றது கட்டுவன்வில் நட்பணி மன்றம். அதனை ஸ்தாபிக்கின்ற முதல்வர் PK அசனார் அவர்கள் உள்ளமையாக எங்களுடைய கட்டுவன்வில் கிராமம் என்றாலே அசனார் அவர்கள் உயிர் மூச்சாகத்தான் நினைப்பார். அதே போல கேட்டவுடன் இந்த ஒலிபெருக்கியை இந்த பள்ளி வாயலுடைய நிர்வாகத்தினர்களிடத்திலே கையளிக்கின்றார்கள். இந்த ஒலிபெருக்கியை வாங்குவதற்கு யாரெல்லாம் நட்பணி மன்றத்துக்கு உதவி செய்தார்களோ அல்லாஹு தாலா அனைவர்களுடைய நன்கொடைகளையும் பொருந்திக் கொண்டு நீண்ட நடிக ஆயுளை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, நிம்மதியான சந்தோஷமான சுபிச்சமான நிறைந்த செல்வத்தோடு அல்லாஹு தாலா வாழ வைப்பானாக என்று மக்களுக்கு நாங்கள் பிரார்த்திப்பதோடு, அதே போல இந்த நட்பணி மன்றத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் உட்பட PK அசனார் அவர்களும் அல்லாஹு தாலா நீண்ட நடிக ஆயுளை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, நிம்மதியான சந்தோஷமான நிறைந்த செல்வத்தோடு அன்னாரை பெற்ற தாய் தந்தையர்களையும் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி உயர்தரமான இடத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவர்களுக்கும் பொதுவாக அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.